அனைவருக்கும் வணக்கம். 2019 புத்தம் புதியதாக வெளிவரப் போகிற சில கார்களை பற்றி தான் இங்கு நாம் காணப்போகிறோம். இந்த வருடத்தில் கார் வாங்க நினைக்கும் சிலருக்கு இந்த காணொளி மிகவும் உபயோகரமானதாக இருக்கலாம். நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த நிசான் கிக்ஸ் என்ற காரை தான். இந்த கார் ஒரு SUV மாடல் என்பதால் இதனுடைய டர்னிங் ரேடியஸ் என்பது மிக குறைவாக உள்ளது. 5.2 மீட்டர் என்ற குறைந்த தொலைவிலேயே காரை முழுவதுமாக சுற்றி திருப்ப முடியும். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் ஸ்போர்ட்டி கார்களுக்கு காரின் உயரம் தரையில் இருந்து சற்று அதிகமாக இருக்கும். இந்த காரின் சிறப்பம்சம் என்னவென்றால், நீங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே காரை சுற்றி எல்லா இடங்களிலும் என்ன உள்ளது என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடியும். மிகவும் சிறப்பான இடவசதி உள்ளது. மேலும் இந்த கார்களின் ஃபீச்சர்கள் என்று சொல்ல வேண்டுமானால், Boomerang tail lamp, functional roof tail, dual tone exterior, R175, machined alloy wheels, floating roof design மற்றும் LED signature லாம்புகள். மேலும் இந்த கார்களில் சொல்ல வேண்டுமானால், இங்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் உள்ளன. மழை பொழியும் பொழுது தானாகவே தங்கள் சென்சார்களை உபயோகித்து தன்னுடைய வைப்பர்களை ஆன் செய்கின்றன. இந்த காரில் பெட்ரோல் மற்றும் டீசல் என்ற 2 வகைகள் உள்ளன. 1500 cc கொண்ட இந்த கார் 2019 புதிதாக வரக்கூடிய கார்களில் ஒன்று. இந்த காரின் விலை 10 இருந்து 15 லட்சம் வரை இருக்கலாம் எனவும் கணிக்கப்படுகிறது. நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த காரின் பெயர் டாடா ஹாரியர். இந்த காரும் ஒரு ஸ்போர்ட்டியான வெஹிக்கிள் தான். எனவே இந்த காரின் உயரமும் சற்று அதிகமாகத்தான் உள்ளது. இந்த காரில் பயன்படுத்தப்படும் இன்ஜினின் பெயர் என்னவென்றால் கட்டிங் எட்ஜ் கிரியோடெக். இது டீசல் இன்ஜின் 2000 cc கொண்டது. இந்த கார்களில் 6 ஏர்பேக்கும் ABS பிரேக்கும் உள்ளன. ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்களில் டாடா எப்பொழுதும் போல் செய்யும் இந்த சிறப்பான டிசைனை இந்த காருக்கும் உள்ளது. இந்த காரின் சிறப்பம்சம் வேறு சொல்ல வேண்டுமானால், இந்த காரில் உள்ள வெற்றிடம் என்று எதுவுமே இல்லாதவாறு மிகவும் கச்சிதமாக எல்லா இடங்களையும் பயன்படுத்துமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த காரில் உள்ள சைடு மிரர்களானது எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் JBL ஸ்பீக்கர்களானது இந்த காரின் 5 மூலைகளிலும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த காரிலும் சென்சார்கள் பொருத்திய ஆட்டோமேட்டிக் வைப்பர்கள் உள்ளன. மேலும் சொல்ல வேண்டுமானால், கார் பார்க்கிங்கில் உள்ள பின்பக்க கேமரா உள்ளது. நீங்கள் காரை விட்டு ஒவ்வொரு முறை கீழே இறங்கும் போதும் ஒரு சிறந்த உணர்வை பெறும் வகையில் இந்த கார் டிசைன் செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமானால், இந்த காரின் எக்ஸ்டீரியர் மற்றும் இன்டீரியர்கள் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளன. இந்த காரின் எதிர்பார்க்கப்படும் விலை 15 லட்சத்திலிருந்து 22 லட்சம் வரை இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது. இது ஃபோர்டு ஃபிகோ நியூ ஜெனரேஷன் மட்டுமே. நாம் ஏற்கனவே வைத்திருக்கும் ஃபோர்டு ஃபிகோவில் உள்ள முன்பகுதியை மட்டும் மேலே தூக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த காரின் விலை 6 இலிருந்து 9 லட்சம் வரை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கார் 2019 வரக்கூடிய கார்களில் ஒன்று. இந்த கார் பெட்ரோல் மற்றும் டீசல் இன்ஜின்கள் 2 வகைகளிலும் கிடைக்கிறது. பெட்ரோல் இன்ஜின்களில் 1200 மற்றும் 1500 சிசிகளிலும், டீசல் இன்ஜின்களில் 1500 சிசிகளிலும் கிடைக்கிறது. ஃபோர்டு ஃபிகோவில் எப்பொழுதும் போல உள்ள எல்லா சிறப்பம்சங்களும் உள்ளன. 6 ஏர்பேக்குகள், எப்பொழுதும் போல மிக உறுதியான கட்டமைப்பு, ABS பிரேக், இது போன்ற எல்லா அம்சங்களும் எப்பொழுதும் போல ஃபோர்டு ஃபிகோவில் உள்ளன. இந்த காரை சுற்றி சுற்றி நீங்கள் பார்க்கலாம். இந்த காரின் ஃபியூயல் எக்கனாமியானது, அதாவது இந்த டீசல் இன்ஜின்களில் 1 லிட்டருக்கு 25 கிலோமீட்டர்களும் மற்றும் பெட்ரோல் இன்ஜின்களில் 18 கிலோமீட்டர்களும் தருகிறது. நம் இந்தியாவில் மிகவும் அதிகமாக விற்பனை களை கட்டும் இந்த கார் தான் WagonR. இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருப்பது இந்த மாருதி சுசுகியின் முன்பக்கத்தை முன்பு உள்ளதை காட்டிலும் சற்று ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த காரின் விலை 4 இலிருந்து 6 லட்சம் வரை போகலாம். இந்த காரின் சிறப்பம்சங்கள் என்று சொல்ல வேண்டுமானால், ஸ்டைலிஷ் சீட் கவர்ஸ், பிரீமியம் குஷன் செட், அதாவது உள்பக்க சீட்டுகள் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. நாம் காரை பார்க் செய்யும் பொழுது பின்னால் உள்ள சென்சார் நமக்கு பின்னால் உள்ள சூழ்நிலையை சொல்லும் வகையில் உள்ளன. மேலும் காரின் பின்பக்கத்தில் ஸ்பாய்லர் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது. உள்ளே இருக்கும் எல்லா பொருட்களும் கொஞ்சம் பிரீமியமாக உள்ளது. இது எப்பொழுதும் போல் உள்ள WagonR தான், ஆனால் சில சிறப்பம்சங்களை கண்டிப்பாக தன்னுள்ளே கொண்டுள்ளது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களது நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.